கும்பராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கும்பராசி நபர்களை பொறுத்தவரை வார ஆரம்பம் கொஞ்சம் சந்திராஷ்டம சூழ்நிலையில் ஆரம்பிக்குது. சந்திராஷ்டம சூழ்நிலையில் ஆரம்பித்தாலும் தலைவலி உங்களுக்கு இல்லை. உங்கள் கூட யாராச்சும் சேர்ந்து உங்களுக்கு உதவி செஞ்சு உங்கள் கூட டைப் அப்படி வச்சுங்க. பொதுவாக கும்பராசி நபர்களுடன் இந்த வார கணக்கில் உங்களுடைய சந்திராஷ்டமத்தில் உங்கள் கூட சேர்ற ஆளுங்களுக்கு தான் தலைவலி. இது ஒரு வித்தியாசமான பலனை இப்படிதான் நடக்கும். ஸோ சந்திராஷ்டம சூழ்நிலையில் நீங்கள் யார்ட்டாச்சும் ஒரு தயவு தாச்சின ஒரு ஹெல்ப்பு, இல்லை அவங்களால தான் சில விஷயங்கள் ஆகணும், அவங்ககிட்ட போய் நிற்கணும், இல்லை அவங்களோட சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது. இது முகம் தெரியாத நபர்னு கிடையாது, எல்லாரையும் சேர்த்தே தான். ஈவன் உங்களுடைய அப்பா அம்மா கூட நீங்கள் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும், உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து செய்யணும், உங்கள் அண்ணன் தம்பி நட்புகள், இது மாதிரி யாராச்சும் ஒரு நபருடன் இந்த வார கணக்கில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் போகணுன்னா கூட உங்களுடைய சந்திராஷ்டமும் உங்களை பாதிக்காது, அவங்கள தான் பாதிக்கும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் வச்சுக்கணும். இதுதான் இந்த வாரத்தில் மிக முக்கியமான பலன். எப்படின்னா, ஐயோ நமக்கு உதவி செய்ய போய் அவங்க மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே தான். நமக்கு செய்ய போய் அடுத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அதான் அந்த பொறுப்பு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு, அந்த நஷ்டத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் கணக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை சந்திக்கிற மாதிரி வருது கும்பராசி நபர்கள். ஸோ இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுனால இது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வழிவகையை நீங்கள் செஞ்சுக்க வேண்டியதான். இது சந்திராஷ்டம நாளில் ஒரு 2 நாளைக்கு, வாரத்தில் பிகினிங்கில் ஒரு 2 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அதன் பிற்பாடு தான் பாக்கியஸ்தானத்துடன் தொடர்புகள்லாம் வர்றதுனால, சுக்கிரனா 6ல் ராசிநாதனோட சாரத்தில் இருக்கிறதுனால வாரத்தின் கடைசி பகுதிகள் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாரத்தின் கடைசி பகுதிகள் உங்களுக்கு அடுத்தவங்களால சாதகம். இந்த வார கணக்கில் பிகினிங்கில் அடுத்தவர்களுக்கு நீங்கள் செஞ்சாலும் அடுத்தவர்கள் உங்களுக்கு செஞ்சாலும் அந்த 2 நாள் சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் அவங்களா இருக்கலாம், இல்லை மற்றவங்களா இருக்கலாம், அவங்களாலே உங்களுக்கு அடுத்தவர்களால் கும்பராசி நபர்களுக்கு நன்மைகள் இருக்குது. அடுத்ததாக குறிப்பிட்ட ஒரு பலனாக கும்பராசி நபர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள், ஆன்மீக ரீதியான விஷயங்கள், அடுத்ததாக உங்களுடைய பிடிவாத அமைப்பு, உங்களுக்குன்னு ஒரு பிடிவாதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிடிவாத அமைப்புகள், இல்லைனா மனசுக்குள்ளேயே ஒரு விஷயத்த போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள், செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கும்பராசி நபர்களை பொறுத்தவரை நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் இந்த வார கணக்கில் கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இது உங்களுக்கு சாதகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாதகம் தான். காரணம் என்னன்னாக்கா, சுக்கிரன் தான் 6ஆம் பாவத்துடன் உட்காந்து சனியோட தொடர்புலாம் கிடைக்க வர்றதுனால கும்பராசி நபர்களுக்கு சில சாதகமான விஷயங்களை செய்யறதுக்கான வழிவகை இருக்குது. நஷ்டங்கள் வராது, நஷ்டத்துக்கு வேலையே கிடையாது கும்பத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில். ஸோ நீங்களாவும் நஷ்டப்படவும் மாட்டீங்க. எப்படியா இருந்தாலும் உங்களுடைய அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எந்த விதமான ஆசைகளும் வெளியில் அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் இருக்கும். குறிப்பிட்ட ஒரு பலனாக கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான சில வழியை இந்த வாரம் அதாவது கண்டுபிடிச்சி கடன் விஷயத்தை தீர்ப்பதற்கான வழி கிடைக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிங்க.